வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். சூப்பர் டேஸ்டியில் பருப்பு ரசமும் சிக்கன் வறுவலும் ஈஸியாக செய்யலாம். 1 கிளாஸ் துவரம் பருப்பில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுட்டேன். இதை அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். ரசம் வைக்க ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் 5, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா கலந்து விடலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கொலைய வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிடலாம். பருப்பில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். ஏற்கனவே புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்போயும் அந்த சக்கையை கொஞ்சம் இருக்கும். திரும்பவும் வடிகட்டிக்கலாம். ஒரு மிக்சியில் 5 தக்காளி பழம், 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, பூண்டு 10 பல், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியோடு எல்லாம் கலந்து நல்லா அரைச்சிருச்சு. அதையும் ஊற்றிக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்பயே வாசனை தூள் கிளப்புது. உப்பெல்லாம் சரியாக இருக்குது. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுவே போதுமான அளவில் இருக்குது. மூடி போட்டு வைக்கலாம். ரசம் வைக்கிறப்ப நுர கட்டினதுமே இறக்கிடணும். இந்த ரசம் ஒரு கொதி வரணும். ஒரே கொதி கொதிக்கட்டும். நான் எண்ணெயில் வதக்கிறதுக்கும் சீரகம், மிளகு, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். தாளிக்கிற சீரக மிளகோட 5 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சேன். எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நேரம் மூடி வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததை இறக்கிடலாம். கொதி வரப்போகுது. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் ஆகும் கொதி வர. மூடி போட்டு வைக்கலாம். ரசம் வாசனையே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து பார்ப்போம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. ஒரு கொதி வந்ததும் இந்த ரசத்தை அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். கொதிக்க ஆரம்பிக்க போது. அட்டகாச டேஸ்டியில் பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக டேஸ்டியாக ரசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செய்யலாம். ஒரு கொதி வந்துருச்சு. அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வறுவல் செய்ய கடாயை எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பவும் ஈஸி, ரொம்பவும் டேஸ்டி இந்த சிக்கன். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது சோம்பு போடணும். சோம்பு படப்படன்னு பொரியுது. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையே சோம்பு நல்லா சிவக்க வதங்கட்டும். இந்த கருவேப்பிலை அந்த எண்ணெயில் பொரியணும். அப்போ தான் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா சுருண்டு வரட்டும். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விடலாம். இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும். நல்லா சுருண்டு வந்ததும் தேவையான பொருட்கள் போடலாம். இதுக்கு சிம்பிளாக 2 பொருட்கள் போதும். உப்போடு சேர்த்தனா 3 பொருட்கள். அவ்வளவுதான். டைமே இல்லை. ரொம்பவும் டேஸ்டியாக சீக்கிரமாக செய்யணுன்னா இப்படி சிக்கன் செய்யலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். அதே தண்ணி விட்டுருக்குது. நல்லா சுருண்டு வந்துருச்சு கறி. இப்போ தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலேயே அரைச்ச கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லியிலேயே மிளகும் சீரகமும் கலந்து வறுத்து அரைச்சிருக்கு.
கொத்தமல்லி தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். கலந்து விடலாம். இந்த சிக்கனுக்கு ரொம்பவும் கம்மியாக உப்பு போடணும். சுண்டுனது உப்பு சரியாயிடும். கம்மியாக தான் உப்பு தேவைப்படும். 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த உப்பே போதுமான அளவு இருக்கும். தேவைப்பட்டால் கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கலாம். அப்பப்போ மூடி எடுத்து கலந்து விடணும். எல்லாருமே ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம் இந்த சிக்கனை. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு செய்யலாம். நான் எல்லாம் கலந்து வறுத்து அரைச்சிருக்கேன். நம்ம வீட்டு கொத்தமல்லி தூளை போட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் வறுத்தமாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மூடி போட்டு வைக்கலாம். மூடி எடுத்து கிளறி விடலாம். 5 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போயே சாப்பிட்ணுன்னு தோணுது. அவ்வளோ ஈஸியாக, வாசனையாக, டேஸ்டியாக இருக்குது. சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பண்ணிடலாம். அட்டகாச டேஸ்டியில் பருப்பு ரசமும் சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி ஈஸியான சமையலோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.